எஸ்எஸ்கேவோட ரகசியம் தெரியாம, உண்மையிலேயே நம்ம ரேவதியும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய விஷயத்த கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ அதாவது ஆபத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து விளைவிச்சுட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரா, இல்லையா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம இருந்துட்டு இருந்தவங்களுக்கு, இந்த எஸ்எஸ்கே அவ்ளோ முயற்சி பண்ணி, அதுவும் இல்லாம தன்னோட மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லிவர வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். அதாவது அந்த லிவர வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதாவது எஸ்எஸ்கேவுக்கு தன்னோட மகன காட்டணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் போட்ட நாடகம் உண்மையா இருக்கும் பட்சத்துல, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்து இந்த எஸ்எஸ்கே லிவர குடுத்திருந்தாரு அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம்னு நெனச்சாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ நம்ம ரேவதி கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்த பத்தியும் கேட்குறாங்க. ஆனாலும் நம்ம இலக்கியாவுக்கு அதாவது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரு இலக்கியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட கழுத்துல அதாவது எஸ்எஸ்கே வந்து என்னோட கழுத்துல தாலிய கட்டணும். அததான் கௌதமும் விரும்புறான். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போன கௌதமோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கழுத்துல தாலிய கட்டினா, அதுக்கப்புறம் கௌதமோட கோவமும் குறைஞ்சிரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பத்தின உண்மைகள சொல்றதுக்கு ரேவதி தயாராகுறாங்க. ஆனாலும் இலக்கியாவுக்கு என்னமோ ஒண்ணு தன்னோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே உண்மை இல்ல. எஸ்எஸ்கே திருந்தல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எஸ்எஸ்கேவோட அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரி வந்து தோண ஆரம்பிச்சுடுது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ பத்தி விசாரிக்கும்போது, அடுத்ததா இந்த எஸ்எஸ்கேவ ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிய வருது. உண்மையிலேயே எஸ்எஸ்கே எதுக்காக நம்ம ரேவதிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது 6 மாசத்துல சாக போறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க இல்லையா? இப்போ நம்ம இலக்கியாவோட மைண்டுக்கு ஒண்ணு மட்டும் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய டிராமாவ போடும்போது, ஏன் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட புள்ள அதாவது ரேவதியோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்க கூடாது. இந்த ஒரு வகையில நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு, நம்ம இலக்கியா ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சத்துல கொஞ்சம் கௌதம பத்தி அதாவது ரேவதிக்கு பொறந்த மகன், நமக்கு பொறந்த மகன் சொல்லிட்டு கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, கை காட்டிருந்தாங்க ரேவதி அத்த அப்படின்னா, அதுக்கப்புறம் கௌதம்க்கும், ரேவதி அத்தைக்கும் எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். உண்மையிலேயே அவரு திருந்திருந்தா ரொம்ப நல்ல விஷயம். எப்படியாச்சு கௌதமையும், எஸ்எஸ்கேவையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம். ஆனா இங்க அது நடக்காத பட்சத்துல, எஸ்எஸ்கே இப்படி ஒரு டிராமாவ போட்டிருப்பாரா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்து தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் உண்மை எல்லாமே தெரிய வருது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவதி கிட்ட சொல்லி, இந்த தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதாவது ரேவதியோட ஃபாஸ்ட் வேற யாரும் கிடையாது. உங்க புருஷன் எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஆதாரத்தோட எஸ்எஸ்கேவ வசமா மாட்டிக்கிட்டாரு. தாக்ஷாயணியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு உரிச்சு உப்பு காரணம் போடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.